அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கண்ணிமைக்கும் நேரம்தான் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். நாம் கொஞ்சமும் எதிர்பாராத நம்முடைய கவனம் சிதறும் நேரத்தில் நமக்கே தெரியாமல் திடீரென நடக்கக்கூடிய வேலை அதுதாங்க இந்த கண்ணிமைக்கும் நேரம் அப்படின்றது. ஆனால் அப்படி நடக்கிறது நல்லதா கெட்டதா என்பதை நடக்கிற விஷயத்தை பொறுத்து தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நடைபெற போகுது. நீங்கள் கண் இமைக்கும் நேரத்தில் நீங்களே சற்றும் எதிர்பாராத தருணத்தில் இந்த 3 சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024 நடக்க போகுதுங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களே, இருக்கின்ற இந்த நவ கிரகங்களில் எதிர்பாராத திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா அது ராகு பகவான் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட ராகு உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இப்போ இருக்கார். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்காருங்க. அடுத்து உத்திரட்டாதி, பிறகு பூரட்டாதி நட்சத்திரங்களில் பயணிப்பார். அப்போ மீனராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான்க. அவர் விவேகம் நிறைந்தவர், பொறுமை நிதானம் நிறைந்தவர். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் குரு பகவான்க. ஆனால் இந்த ராகு அப்படி அல்ல, வேகம் நிறைந்தவர், சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். அதனாலேயே டக்கு டக்குன்னு பல விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுத்திருப்பார். இதில் இந்த 2024 வருடத்தில் 3 சம்பவங்கள் நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகங்க. ஆனால் அதனால் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியதும் அவசியம். அப்படி பார்த்தா இந்த முதலாவதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு மாற்றம், வீட்டுக்காக செலவு வருவது, வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பராமரிப்பு செலவு செய்வது, வீட்டு பத்திரங்களில் மாற்றம் நிகழ்வது, சொத்து விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகங்க. இதில் கொஞ்சம் கவனம் தேவை. இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் டக்குன்னு இது நடக்குங்க. நீங்கள் கவனமாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக நடக்கும். 2வதாக நடக்கக்கூடிய விஷயம் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடக்கும்னு நீங்கள் சற்றும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர்னு ஒரு வரன் வந்து கிளிக்காகும், செட் ஆகிடும். அதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ராகு பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படி எதிர்பாராத விதமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் இந்த வருடத்தில் சந்திக்கக்கூடிய, அதுக்கு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனை பார்த்துக்கோங்க. 3வதாக நடக்கக்கூடிய விஷயம் பயணம். திடீர்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போகிறது, திடீர்னு வெளி மாநிலங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான பயணங்கள் ஏற்படும். அந்த பயணம் லாபத்தினை நோக்கி இருக்குங்க. அது ஒரு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்குங்க. அப்படி பயணம்ங்கிறது பக்கத்து ஊருக்கு போகிறத பற்றி நான் சொல்லலை. மிக நீண்ட தூர பயணம். இதுவரை அந்த மாதிரி பயணத்தை நீங்கள் பண்ணி இருக்க மாட்டீங்க. போய் ஒரு வாரம் இருப்பது, ஒரு மாதம் 2 மாதம் இருப்பது போன்ற நீண்ட காலம் போய் தங்குவது மாதிரியான நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனை சந்திப்பீங்க. இந்த 3 விஷயமும் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். அதில் நல்லது கெட்டது என 2மே கலந்து தாங்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனத்தோடு இருந்தால் நல்லது நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும். மேலும் இறுதியாக சொன்னோம்னா புதிய பதவி வாய்ப்பும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அவற்றை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. விட்டு விடாதீர்கள் நண்பர்களே. நல்லது நண்பர்களே, பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.